ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை வேளைக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையை நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கும் பொன்னுக்கும் சோதனை இருக்கிறது. வெள்ளிக்கு குகை, பொன்னுக்கு புடம் என்று பார்க்க மனுஷனுக்கும் சோதனை இருக்கிறது. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நம்மை கொண்டு சில காரியங்கள் ஆக வேண்டுமே ஆனால் மனுஷன் தாராளமாக நம்மை புகழ்ந்து தள்ளி விடுவான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? மனுஷனுடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை சைக்கோஃபன்ஸ் என்று சொல்வார்கள். சூழ இருந்து புகழ்ந்து தள்ளுகிறார். புகழ்கிறவர்களுக்கும் தெரியும் எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று, ஆனாலும் புகழ்ந்து தள்ளுவார்கள். காரணம் என்ன? நம்மை கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்கும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணீர் வருவிக்கும் என்று. கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது நம்ம ஆராதிக்கிற அல்லது நாம் சேவிக்கிற தேவனாலே நாம் புகழப்பட வேண்டும். வேத புத்தகத்தில் பக்தர்கள் பரிசுத்தவான்களை கர்த்தர் புகழ்ந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். தாவீதை ஆண்டவர் புகழும்போது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் புகழ்ந்தார். மோசே ஆண்டவர் புகழும்போது தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று புகழ்ந்தார். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று கர்த்தரே யோபை புகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை புகழுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிக ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணீர் வருவிக்கும் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லப்பட்டபடி மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக நாம் காத்திருக்க கூடாது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசையின் மூலமாக சொல்லுகிறார், அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. இந்த உனக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை உன்னிடத்திலே செய்தவர் உன் தேவனாகிய கர்த்தர். அவர்தான் உன்னுடைய புகழ்ச்சி. இந்த காலை நேரத்தில் நாம் சேவிக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய புகழ்ச்சி என்கிறத நாம் திட்டவட்டமாக அறிந்திருக்க வேண்டும். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு, அவரே நம்முடைய புகழ்ச்சி என்று அறிந்து கொள்வதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் மிக மிக ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கர்த்தராய் இயேசுதாமே சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுஷனுடைய புகழ்ச்சி அல்ல, கர்த்தருடைய புகழ்ச்சியை எதிர்பார்த்து ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிப்போம். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை புகழ்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேத புத்தகத்தில் பக்தர்கள் பரிசுத்தவான்களை நீர் புகழ்ந்திருக்கிறேன். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நீர் புகழ்ந்திருக்கிறேன். இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவருடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருக்கு உண்மையாய் பிரியமாய் வாழ கிருபைதார். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி. இந்த நாள் இவருடைய ஒவ்வொரு கிரியையும் ஆண்டவருடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசு மூலம் இருக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.